Taste the Daily. The Lion King படத்தோட ப்ரீக்வலான முஃபாசா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. லயன் கிங் படத்துல ராஜா சிங்கமான முஃபாசா கிட்ட இருந்து பிரிஞ்சு போன சிம்பா எப்படி மறுபடியும் அந்த நாட்டையே ஆளுது அப்படிங்கிறது தான் கதையா அமைஞ்சிருக்கும். இந்த கதையில சிம்பாவோட அப்பாவான முஃபாசா யாரு, ராஜ இனத்தை சேராத சிங்கமா சொல்லப்படுற முஃபாசா எப்படி காட்டுக்கே ராஜா ஆனாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. முதல் பாகத்துல வர ஸ்கார் யாரு, ஸ்காரோட உண்மையான பேர் என்ன, ஏன் ஸ்கார் சிம்பாவுக்கு எதிராக நிக்கணும், இப்படி பல கேள்விகள் முதல் பாகத்துல இருந்த நிலையில அந்த கேள்விக்கெல்லாம் பதிலா வந்திருக்கு முஃபாசா படம். சிம்பா பிறந்த உடனே சிம்பாவை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துற ரஃபீக்கி குரங்கு யாரு, அவரையே முஃபாசா குருவா ஏத்துக்கிறாருன்னு பல ட்விஸ்டுகளை சிம்பாவோட வாரிசான கியாராவுக்கு ரஃபீக்கி சொல்றது தான் படத்தோட கதை. முதல் பாகத்துல சிம்பாவோட நண்பர்களா சிரிக்க வச்ச டிமோன் மற்றும் பும்பா இந்த பாகத்துல முஃபாசாவோட கதையை கேட்கிற இடங்கள்ல சிரிக்க வச்சிருக்காங்க. பாட்டு பாடினா காப்பிரைட் கேட்பாங்க, கதைன்னா இப்படி நம்புற மாதிரி சொல்லணும், விமர்சனத்தை எல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது, சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வசனங்கள்ல அசத்து இருக்கு படக்குழு. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் உண்மையாலுமே ராஜாவுக்கான கம்பீரத்தோட மிரட்டி இருக்கு. நாசர் வாய்ஸ்ல உள்ள துரோகம், விடிவி கணேஷ் வாய்ஸ்ல உள்ள நம்பிக்கை, ரோபோ சங்கர் சிங்கம்புலி வாய்ஸ்ல உள்ள நகைச்சுவைன்னு லயன் கிங்க தமிழ்ல உயிர் போட வச்சிருக்கு. அரசன் அப்படிங்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்ல, அரசனா அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கான வியூகம் இருந்தா போதும் அப்படிங்கிறத சிங்கத்தோட கதை மூலமா முஃபாசா மறுபடியும் சொல்லியிருக்கு. அதே போல வாரிசுகள் தான் அடுத்த அரசர் ஆக முடியும் அப்படிங்கிறத மறுத்து தகுதியான யார் வேணும்னாலும் அரசராகலாம் அப்படிங்கிறத உரக்க சொல்லியிருக்கு முஃபாசா. மொத்தத்துல குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் கொண்டாடும் படமா அமைஞ்சிருக்கு முஃபாசா த லயன் கிங். Taste the Daily. Taste the Daily.